டாப் 15 ஃபேவரட் கேரக்டர்ஸ் இன் நருட்டோ சீரிஸ். இது எங்களோட ஒபினியன் கிடையாது. நம்மள மாதிரி வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய அனிமி ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து நருட்டோ ஆனிவர்சரிக்கு ஓட்டிங்ல போட்ட ஓட்ட பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை எடுத்திருக்கோம். சோ கமெண்ட் பாக்ஸ் பக்கம் எவனும் திட்டுறதுக்கு வந்துடாதீங்கடா அப்படின்னு போன வீடியோல சொல்லியிருந்தோம். ஆனா எவனும் கேட்கற மாதிரி தெரியல. இருந்தாலும் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கோம். சோ இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 15ல இருக்குது நம்ம சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த மண்ணின் புதல்வன் காரா. தலைவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா காரா தான் சாண்ட் வில்லேஜோட 5th கசகாகி. அது மட்டும் இல்லாம எவனை பார்த்துமே பயப்படாத நம்ம நருட்டோவே ஒரு காலத்துல காராவை பார்த்து பயந்தான்னா காராவோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. தலைவன் காராவுக்கு எவ்வளவு ஓட்டிங் போட்டுருக்காங்கன்னா 70,557 ஓட்டிங் போட்டுருக்காங்க. 14th பிளேஸ்ல இருக்குது நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்த உச்சிகா வைரஸ் டோபிராமா செஞ்சு. தலைவன் தான் லீஃப் வில்லேஜோட செகண்ட் ஓகேகே. அது மட்டும் இல்லாம நருட்டோ சீரிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்காவாசி ஜுட்சுவை கண்டுபிடிச்சதே நம்ம தலைவன் தான். தலைவன் டோபிராமா செஞ்சுக்கு 87,442 ஓட்டிங் போட்டுருக்காங்க. அடுத்த 13th பிளேஸ்ல இருக்குது நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்த சிகாமாரு நாரா. தலைவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா சோம்பேறியில சோம்பேறி கடஞ்செடுத்த சோம்பேறி. ஆனா ஒருத்தனை தூக்கணும்னு முடிவு எடுத்துட்டானா பக்காவா பக்குவமா ஸ்கெட்ச போட்டு பங்கமா தூக்கக்கூடிய மூளைக்கு சொந்தக்காரன் தான் நம்ம சிகாமாரு நாரா. தலைவன் சிகாமாருக்கு 87,883 ஓட்டிங் போட்டுருக்காங்க. 12th பிளேஸ்ல இருக்குது நம்ம ஜிராயா சென்சே. கிளாசிக்ல இருந்து நருட்டோ சிப்படன் வரைக்கும் தலைவனும் நருட்டோவும் சேர்ந்து செஞ்ச சம்பவத்தை எல்லாம் பார்த்து சிரிக்காத ஆளே இருக்க முடியாது. தலைவன் தான் மினாட்டோ நருட்டோ கொனனு யாகிகோ நகட்டோன்னு அத்தனை பேருக்குமே வாத்தியாரா இருந்திருப்பான். தலைவனுக்கு எவ்வளவு ஓட்டிங் போட்டுருக்கானுங்கன்னா கிட்டத்தட்ட 1,17,725 ஓட்டிங் போட்டுருக்காங்க. அடுத்த நம்பர் 11ல இருக்குது உச்சியா கேக்குறானா நம்ம ஒபிட்டோ உச்சிகா. தலைவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா 4th கிரேட் நிஞ்சா வர ஆரம்பிச்சு விட்டதே நம்ம தலைவன் தான். கைகாக்கே மீட்டிங்கே போய் நான் 4th கிரேட் நிஞ்சா வர ஆரம்பிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு திரும்பி வந்த ஒரு ஆள் தான் நம்ம ஒபிட்டோ உச்சிகா. தலைவனுக்கு எவ்வளவு ஓட்டிங் போட்டுருக்காங்கன்னா 1,32,252 ஓட்டிங் போட்டுருக்காங்க. அடுத்த நம்பர் 10ல இருக்குது நம்ம நருட்டோவோட வைஃபான ஹினாட்டா ஹியூகா. தலைவன் பியாகுகன் பிரின்சஸ். அது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம ஹினாட்டா. ஹினாட்டாவுக்கு கிட்டத்தட்ட 1,44,484 ஓட்டிங் போட்டுருக்காங்க. அடுத்ததா 9th பிளேஸ்ல இருக்குது தி கோஸ்ட் ஆஃப் உச்சிகா மதரா உச்சிகா. தலைவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா 80,000 சினோபி 5 காகேக்கு முன்னாடி கெத்தா இறங்கி ஒத்தாளா சண்டை போட்ட ஒரு ஆள் தான் நம்ம மதரா உச்சிகா. தலைவனுக்கு 1,44,947 ஓட்டிங் போட்டுருக்கானுங்க. அடுத்ததா 8th பிளேஸ்ல இருக்குது நம்ம சாசுகே உச்சிகா. சாசுகே தான் நம்ம நருட்டோவோட ஷேடோ ஓகேகே. அது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோவோட ரைவல் நம்ம சாசுகே தான். தலைவனுக்கு 1,70,665 ஓட்டிங் போட்டுருக்காங்க. அடுத்த நம்பர் 7ல இருக்குது தி ஒயிட் ஃபேங் ஆஃப் லீஃப் வில்லேஜ் சாகுமோ ஹட்டாகே தான். சாகுமோ தான் கக்காசியோட அப்பா. அது மட்டும் இல்லாம தலைவனோட பேரை கேட்டாலே மத்த 5 நேஷன்ல இருக்கிறவங்களும் பயப்படுவானுங்க. அப்பேற்பட்ட கேரக்டர் தான் நம்ம சாகுமோ ஹட்டாகே. தலைவனுக்கு எவ்வளவு ஓட்டிங் போட்டுருக்காங்கன்னா 1,70,940 ஓட்டிங் போட்டுருக்காங்க. அடுத்த நம்பர் 6ல இருக்குது தலைவன் நருட்டோ உசுமாகி தான். அனிமியோட புரோட்டாகனிஸ்ட் 6th ஃபேவரட் கேரக்டரா வச்சதா இந்த அனிமில தான் நான் பாக்குறேன். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. தலைவனை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா தலைவன் தான் 7th ஹோக்காகே. அது மட்டும் இல்லாம நம்ம குராமாவோட ஜின்ஜுரிக்கி. தலைவனுக்கு எவ்வளவு ஓட்டிங் போட்டுருக்காங்கன்னா 1,82,911 ஓட்டிங் போட்டுருக்காங்க. நம்பர் 5ல இருக்குது நம்மளோட கக்காசி கட்டாக்கே. தலைவனுக்கு எத்தனை ஓட்டிங் வந்திருக்குன்னா 2,12,000. அடுத்த நம்பர் 4ல இருக்குது சிசி உச்சிகா. தலைவனுக்கு 2,79,000 ஓட்டிங் வந்திருக்கு. அடுத்த நம்பர் 3ல இருக்கக்கூடிய கேரக்டரை பார்க்கும்போது எங்களுக்கே சாக்காதா இருந்துச்சு. பாக்குறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நாங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போதே கெஸ் பண்ணிருப்பீங்க. அது வேற யாரும் இல்ல, சில ஃபேன்ஸால குப்பை தொட்டி என்று அன்போடு அழைக்கப்பட்ட பல ஃபேன்ஸ் ஓட்டிங் போட்டு 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்ம சாக்குரா தான். தலைவிக்கு எந்த அளவுக்கு ஓட்டிங் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 4,96,000 ஓட்டிங் வந்திருக்கு. இந்த ஓட்டிங் லிஸ்ட் பார்க்கும்போது எங்களுக்கு ஏதோ உள்ள ஊழல் நடந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன கருத்து அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த நம்பர் 2ல இருக்குது எல்லாம் காசு பணத்தை தான் தியாகமா கொடுப்பானுங்க. ஆனா என் தலைவன் நாட்டுக்காக சொந்த கிளானையே மொத்தமா கொடுத்தான். பேர் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அதனால டைரக்டா ஓட்டிங்கே போயிருவோம். கிட்டத்தட்ட 5,05,000 ஓட்டிங் போட்டுருக்கானுங்க நம்ம தலைவனுக்கு. என் தலைவன் இட்டாச்சியே நம்பர் 2ல அப்ப நம்பர் 1ல யாரா இருக்கான்னு நீங்க எல்லாமே ஆர்வமா இருக்கிறது எங்களுக்கு புரியுது. அப்பேற்பட்ட கேரக்டர் யாருன்னா இந்த ஒரு கேரக்டர் மட்டும் சாகாம இருந்திருந்தா இந்த சீரிஸுக்கு நருட்டோனே பேர் வச்சிருக்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் நம்ம. அது வேற யாரும் இல்ல, தி கோட் ஆஃப் நருட்டோ சீரிஸ் எல்லோ ஃபிளாஷ் எல்லாராலையும் கூப்பிடக்கூடிய நம்ம தலைவன் மினாட்டோ தான். தலைவனுக்கு எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 லட்சம். ஃபர்ஸ்ட்க்கும் செகண்டுக்குமே கிட்டத்தட்ட 15 கேரக்டருமே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி விடுறேன். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ அந்த கேரக்டருக்கு ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. நீங்க போற லைக்க பேஸ் பண்ணி எந்த கேரக்டர் நம்ம பசங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத அடுத்த வீடியோல நாங்க போடுறோம். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஏதாவது மிஸ் ஆயிருச்சா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.